புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் தலைமை காவலர் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கும், புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கும் சென்று கொண்டிருந்த கார்கள் நேருக்கு நேர் மோதியதால் நிகழ்ந்த இவ்விபத்து அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த காராமணிக்குப்பம் வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையையொட்டி 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு கருவாடுகள் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வாரந்தோறும் நடைபெறும் இச்சந்தையில் கடலோர மீனவ கிராமங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 30 டன் அளவிலான கருவாடுகள் விற்பனையாகின. நீலகிரி மாவட்டம் பென்ஹில் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பவானீஸ்வரர் கோயிலின் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. தேருக்கு முன்பாக பழங்குடியின மக்களான தோடர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி தேரை இழுத்து வந்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த நாமூசுங்கம் பகுதியில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்களுக்கான சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. காவலர்கள் பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடியதோடு குதிரை ஏற்றம், ரேக்லா பந்தயம், ஓட்டப்பந்தயம், சிலம்பு ஆட்டம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. ஈரோடு அருகே பணிச்சுமை காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலால் ஈரோடு நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சசிகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பணியில் ஈடுபட்டு திடீரென தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பட்டரமங்கலம் பகுதியில் குட்டையில் இருந்த தண்ணீரை கூட்டமாக சென்று யானைகள் குடிக்கும் காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. பட்டரமங்கலத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த யானையில் அங்கிருந்த பயிர்களை உண்டபின் குட்டையில் நீர் குடித்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த முனியாண்டிபுரம் கிராமத்தில் 1 மாத காலமாக குடிநீர் கிடைக்கப்பெறவில்லை என கூறி காலிக்குடங்களுடன் கிராம பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கிராம மக்கள் தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவாக அளித்து சென்றனர். சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் மேற்கு பகுதி திமுக கழக செயலாளர் வைமா அருள்தாசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்டம் கழக செயலாளருமான மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை காசிமேட்டில் ரவுடிகளுக்கு துப்பாக்கி வழங்கியதாக திருமுல்லை வாயிலை சேர்ந்த கனகராஜ் என்ற ரவுடியை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடம் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடிபோதையில் தறி தொழிலாளியான மாதேஸ்வரன் என்பவர் தனது மகன் ஸ்ரீனிவாசன் என்பவரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஸ்ரீனிவாசனை கொலை செய்த மாதேஸ்வரன் என்பவரை எடப்பாடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மேலநத்தம் பகுதியில் இருந்து மன்னார்குடி நோக்கி வந்த கார் ஒன்று குப்பாச்சிக்கோட்டை என்னும் இடத்தில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் நாளை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேவை அதிகரித்துள்ளதாலும் பூக்களின் வரத்து குறைவாக உள்ளதாலும் இன்று பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் பண்டிகைக்கு பூக்கள் தேவைப்படுவதால் ஆர்வமாக பூக்களை பொதுமக்கள் வாங்கி சென்றனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. இதில் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆடுகளை ஆர்வமுடன் வாங்கி சென்ற நிலையில் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி மூங்கிலிணை காமாட்சி அம்மன் கோவில் பகுதியில் உள்ள மஞ்சளார் ஆற்றின் குறுக்கே விவசாய விளை நிலங்களுக்கு இடுபொருட்கள் கொண்டு செல்வதிலும் விளைந்த விளைபொருட்களை கொண்டு செல்வதிலும் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இங்கு பாலம் கட்டித்தர கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயிகள் அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் விரைந்து ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து பாசன வசதிக்காக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்தனர். இதன் மூலம் 9600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். பாசன வசதிக்காக 13/1/2025 முதல் 3/5/2025 வரை சுமார் 110 நாட்களுக்கு வினாடிக்கு 70 கனஅடி வீதம் 665.30 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் இன்னைக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பிளாஸ்டிக் லைட்டர்களை மாநில அரசு தடை செய்து தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே. ராஜு வலியுறுத்தினார். இதற்கு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே. ராஜு எம்எல்ஏவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக பேட்டியளித்துள்ளார். தேவையான தீப்பெட்டியை உற்பத்தி செய்வதில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நமது கோவில்பட்டி நகருக்கு மிக முக்கியமான பங்களிப்பாக அந்த தீப்பெட்டி தொழில் வழங்கி வருகிறது. அது நாட்டின் ஜிஎஸ்டிக்கு 1200 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருகின்றது. ஆண்டுதோறும் ஜிஎஸ்டி மூலமாக அந்த தொழில் 1200 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருகின்றது. அந்நிய செலாவணி மூலமாகவும் 400 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கின்றது. இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலமாக அந்நிய செலாவணி வருமானமும் 400 கோடி ரூபாய் வருது. இது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஏழை பெண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற மிக மகத்தான தொழிலாக இன்னும் சொன்னால் விவசாயத்திற்கு மாற்று தொழிலாக காணப்படுகின்ற அரிய வகை தொழிலாக நமது மாவட்டத்திற்கு மக்களின் அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கின்ற தொழிலாக இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.